எப்பவும் போல் காலையில் 6 மணிக்கெலாம் வந்து எழுந்திரிச்சாச்சு. என் பையனும் என் கூடவே எழுந்து வந்துட்டான். இன்றைக்கி நான் எந்த வேலையுமே செய்யல. எல்லாமே என் ஹஸ்பண்டோட அம்மா தான் வந்து செஞ்சுருந்தாங்க. அவங்க வாசலுக்கெலாம் சாணி தெளிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டாங்க. நான் வந்து டீ வச்சுட்டு எனக்கும் அவங்களுக்கும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். தம்பிக்கு பால் கொடுத்துட்டேன். மாமனாரும் என் ஹஸ்பண்டும் வேலைக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்து வச்சேன். அவங்க வந்து விளக்கிட்டாங்க. என் பையன் சுத்தமாக இன்றைக்கி என் இடுப்பை விட்டு கீழேயே இறங்கலை. ஏதோ கால் அரிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் சொரிஞ்சு விடு, வேகமாக சொரின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் காலையிலேருந்து. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேங்காய் பிடுங்க வந்து ஆள் வந்துட்டாங்க. நாளைக்கு மாமனார் கோவிலுக்கு போகிறாரு. அந்த பையில் வந்து தேங்காய் வைப்பாங்க. அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம மரத்துலேயே வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. என் பையன் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கலர் கோழி கொஞ்சம் வாங்கினா அது ஒன்று ஒன்றா செத்துட்ருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே. அதுக்கெலாம் தீனி வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி என் பையனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட